சாமி அச்சதுக்கு பாலகர் என்று சொல்லக்கூடிய வாயு நிருதி யமன் குபேரன் என்று சொல்லக்கூடிய அனைவரும் அவரவர் கடமையை தவறாமல் செய்யறாங்க ஐயா. முறையிட்டு பார்த்தாலும் தேவலோகத்தில் குறை என்பதை காண முடியாது. மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி என்ன தெரியுமா? நாளை எனக்கு பிறந்த நாள் விழா. பிறந்த நாளா? கை கொடுங்க. அட்வான்ஸ் ஆபிட்டு பிறந்த நாள் வாழ்த்து. சரி சரி. ஆகையால் நாளை இந்த தேவலோகமே வெள்ளி விழா கோலமாக காட்சி. ஆமா ஐயா. ஆகையால் தேவர்கள் 30 தேவர்கள் இங்கு வர வேண்டும். முறையாக படியளக்கும் பரம்பரை உமா மகேஸ்வரர் ஈஸ்வரர் தெற்கு சாதித்து அதிசுரப்பட்டத்தை ஆண்டு வரக்கூடிய யம தர்மன் இருவருக்கும் முறையாக எழுதிய தலைப்பு நாளை பிறந்த நாள் விழாவிலே நாட்டிய வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்யும். சாமி வாயப்பூன்னு சொன்னேன் இல்ல எங்க இருந்தோ வந்து யமலோகத்திலே யமனுக்கே நீ வாயப்பாய் தேர்த்து வாயில வைக்கிறன்னா நீ பெரிய ஆள்தான். அதெல்லாம் இருக்க முதல்ல நீ யாரு நீ என்னை யார் என்று கேட்பவனே நீ தான்டா. நான் யார் தெரியுமா? என்னடா அவரோ சர்வசாதாரணமா யம தர்மனா அப்படின்னு கேக்குறேன். யம தர்ம ராஜன் 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 ஆதார் கார்டு இருக்குதா? பேங்க் பாஸ்புக் தான் ஓட்டி ஐடிக்குதா? இல்ல அட்லீஸ்ட் நான் பேன் கார்டு எடுத்து வச்சுக்கிறியா? அத நீ யமனை எப்படி ஒத்துக்குவாங்க? எங்களுக்கெல்லாம் ஆதார கார்டு பேன் கார்டு ஐடி கார்டு இதெல்லாம் கிடையாது. மண்ணிலே பிறந்த மண்ணில வாழ்கின்ற இந்த பாமர மக்களுக்குத்தான் அவை அனைத்தும் தேவைப்படும். எங்களுக்கு அது தேவைப்படாது. நீ புதிய அம்மனா பழைய அம்மனா? என் உருவத்தையும் என்னுடைய தோற்றத்தையும் என் முக குறிப்பையும் பார்க்கப்படுது உனக்கு எப்படி தெரிகிறது? இல்ல ஒரு அம்மனா எப்படி இருக்குன்னா எனக்கு ஒரு சந்தேகம். ஆமா புதிய அம்மனா உனக்கு எப்படி தெரியும்? பழைய அம்மனா எப்படி தெரியும்? பையம்மங்கிறாம்பர் பையம்மன் பண்ணுவோம் எருமாட்டு மேல வருவோம் பொறுமையா வருவோம். அந்த வயசாந்தெல்லாம் கிட்ட போரு அடிக்கணும் ஓடிக்கணும் அதைத்தான் கரெக்டா பார்த்து கூட்டுமோம். அது பையம்மா. இந்த புதிய அம்மங்கிறாம்பர் கம்யூனிட்டி பையன் புல்லாமத்து கீழே இருப்பான். கும்பலு கும்பலா கும்பலு கும்பலா கும்பலு கும்பலா வாரிமாவும் அவன் தான் புதிய அம்மா. உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரனா அவன்? இல்ல சொல்றேங்க. இல்ல உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரனா இல்ல உனக்கு சொந்தக்காரனா? தெரிஞ்சு போச்சு. இந்த கம்யூனிட்டி பையன் நீங்க ஆம்பாரு பின்ன என்ன சொல்லுவாங்க? ஐயோ அந்த அம்மா கம்யூனிட்டி பையன் தூக்க மாட்டானே நாளைக்கு போக கூடாது நீங்க தூக்க மாட்டானே சொல்ல மாட்டாங்க. டேய் பக்கத்துல நீ சொல்வது உண்மைதான். எனக்கு வாகனமே எருமகளாதான். 100 வயசு 110 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள தான் நிதானமா போயிட்டு எருமகளா மேல போயிட்டு அவனுடைய உயிரை கவர்ந்து வருவை. ஆமா இப்ப அவசரமாக போய் கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தையும் குடும்பத்தில் உள்ளவர்களையும் மனைவி மக்களையும் எவன் ஒருவன் மனிதனை நினைத்து அவன் போகின்ற வாகனத்தை மெதுவாக செலுத்துகிறானோ அவர்களை பாதுகாப்பாக கொண்டு வந்து வீட்டிலே சேர்த்து வீட்டுல விடுவேன். ஏமான் வேகமாக போய் கொண்டிருக்கிறானோ அடுத்தவருக்கு ஆபத்தை விளைவிக்கின்ற அளவுக்கு அப்படியும் ரவுண்ட் அடிக்கிறானோ அவங்களை பிடிக்கிறதுக்கு தான் நான் புளியா மரத்தாட உட்காந்துங்கிறேன். அது என் தாய்க்காக நான் செய்த வேலை. ஒரு குழந்தை இருந்து விட்டா அந்த நாளெல்லாம் சேர்ந்து கிணறு ஒண்ணு இருக்கும். சேர்ந்த கிணறை அனைவரும் ஊர் ஜனமே போய் அதை தான் தண்ணி எடுப்பாங்க. அத வரால அந்த பாவி முன்ன பெத்த புள்ள யம தர்ம ராஜா புள்ள உயிர் பிடிச்சு முட்டான். அப்படி எங்க அம்மாவை கரிச்சு கொட்டினாங்க. என்னுடைய தாய் தண்ணீர் எடுக்காமல் இல்லத்திற்கு வந்தார்கள். ஏன் அம்மா இது உண்டு வெறும் குடத்தோடு வருகிறாய் என்று கேட்டேன். அப்பா நீ உயிர் பிடிப்பதனால என்னதான்பா திட்டுறாங்க. நாளையிலிருந்து யாரும் உன்னை திட்ட மாட்டார்கள். எப்படி விதி முடிந்து விட்டால் பாம்பா சென்று கடிப்பேன். மர்த்தமால ஏறும் பொழுது அங்கிருந்து அவன் விதி முடிஞ்சு போனா களை முறிஞ்சு கீழ் வை வைப்பேன். இப்படி எல்லாம் செய்துதான் அவங்க உயிர் கலந்துன்னு வரும். சரி நீ நேத்துக்காங்க யமலோகத்துல இருந்து இங்க வந்து போய் சொல்லி பாப்போம். டேய் நீ ஆளு எப்படிங்கற? கம்பி காலா? ஆமா அந்த மாதிரிடா. நீ வராத. நீ கால் நோவ வந்து பஞ்சாரி. உங்க மொத்த பேர் அனுப்பிச்சு வரேன் நான். அப்ப பூலகத்தில் உள்ள மானிடர்கள் அனைவரும் யமலோகத்துக்கு வருவாங்களா? எப்படி வர்றது தெரியுமா? இப்ப இங்க இருக்கிற பூலோகத்துல இருக்கிற ஒயின் ஷாப் மொத்தம் மூடு. யமலோகத்துல தரு. மொத்த பேர் பிச்சு கட்டி ஓடி வராங்க. அது எப்படி? உனக்கு தேவையானது புடிச்சுக்கோ. நீ பேர் ஓச்சானு போச்சு. பாலே என்ன சொல்றா? பாலாத்துக்கு
பாராட்டுகிறேன் பாராட்டுகிறேன் புச்சி நாட்டு டேய் பாராட்டு உன்னை பாராட்டுகிறேன் ஆமா இந்த பொம்பளைங்கிறாங்க பாரு ஆமா அவங்க என்ன பண்ற அங்க ஒரு சாவரத்தை 2 சாவரம் இலவசம் விட்டு பாரு எம்மலாவத்துல மொத்த பொம்பளை புச்சின்னு ஓடி வருவாங்க எவ்வளவுக்கு உனக்கு தேவையான புச்சில மீதி பாரு ஒச்சானு பாலே பாலே சபாஷ் சபாஷ் இந்த குழந்தைங்கிறாங்க பாரு ஆமா அவங்க ஒரு பேட் வாங்க 2 பால் ஃப்ரீன்னு அனுப்பு மொத்த பேர் குழந்தைங்க மொத்த பேர் அங்க பிச்சுன்னு வருவாங்க இந்த பொடிசுகள் அத்தனை அங்க வந்து சேரும் உனக்கு தேவையான புச்சின்னு அனுப்பு மீதி பாரு ஒச்சா அனுப்பு பாலே பாலே அறியாத பசங்களுக்கு தெரியும் ஐபோனுக்கு பாரு ஆப்பிள் போன் ஆமா அது வெறும் 1000 ரூபாய் கரண்ட் மட்டும் ஓபன் பண்ணு மொத்த பேர் பிச்சுன்னு வராங்களே பாலே 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 சபாஷ் சபாஷ் பாராட்டுகிறேன் அடிதான் சொல்றேன் மகேந்திரா ஐயா நீ யார் எங்கிருந்து வருகிறாய் என்ற விவரம் எனக்கு தேவைப்படுகிறது தேவலத்து மாதிரிங்க ஐயா லிகிது கொண்டு வந்து இருக்கிறேன் அறிவு கட்ட ஐயா ஸ்டாண்ட் தேவலகத்தை ஆளக்கூடிய ஆமா தேவை இந்திரனுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய மாதவி லிகித கொண்டு வந்திருக்கிறாய் அந்த லிகிதத்தை நீயே படித்து கோவிடா ஏய் லைட் போடுறா போட்டு போடுறானா பண்ற கம்யூனிட்டி வள்ளி ஏத்தி வைடா கண்ணு தெரியாதவனா ஏண்டா வரீங்கடி இருப்பா படிக்கிறாங்க கண்ணு தெரியாதவனுக்கு தான் 5 லட்சம் ரூபாய் சாமி நான் படிக்கிற மாதிரி எழுதுறேன் ஐயா அப்படியா நான் ஒன்லி சீனா ஜப்பான் தான் படிப்பேன் ஓஹோ இதுல தமிழ்ல படி தெரியாது தமிழ் தெரியாது ஒன்லி இங்கிலீஷ் ஆனா தமிழுக்கு பிறந்த பயலே தமிழ்நாட்டிலே பிறந்த தமிழ் தெரியவில்லை என்று சொல்கிறவன் ஈழப்பயல் ஈழப்பயல் என்ன பத்தது உன் நம்பி தான் உன் நம்பி போய் தேவலகத்தை ஆளக்கூடிய தேவ இந்திர பூபதி எழுதும் மழையும் என்னவென்றால் உனக்கு மட்டும் நல்லா தெரிஞ்சுப்பான் கண்ணு நல்லா பொழிச்சுன்னு குத்துக்கிறான் எனக்கு வருகின்ற வெள்ளிக்கிழமை பிறந்த நாள் விழா ஆமா அந்த பிறந்த நாள் விழாவிலே அஷ்டதிக்கு பாடல்கள் உருவாகி நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் இப்படிக்கு பொன்னுடகம் எந்தன் தேவ இந்திரன் பாலே பாலே எனக்கு தெரியும் உனக்கு படி தெரியுமா செக் பண்ணி பார்த்தேன் அவ்வளோ தெரியாதவா நாங்க மாதிரி கொஞ்சமா சாப்பிடணும் அது என்ன பண்றது ஐயா சரி இப்பொழுது பொன்னுடகம் வருகிறேன் தேவ இந்திரன்